கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே, இவனைவெளி ஞாயிறு ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கடவுளை தொழுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரை துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே, கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. மேய்ப்பரே கூட்டத்தை கண்ணோக்கி ஆசீர்வதியும் தாசையும் ஆராதனை அன்பாக அங்கீகரியும். இவ்வாலயத்தில் ஆராதிப்போரனைவரும் உண்மையும் தூய்மை அன்புமாய் தொழுது கொள்ள எழுப்போம். மகாமேன்மையும் மகத்துவமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்வான கர்த்தருடைய நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றிந்தரதத்தோடு நாங்கள் உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்நாளிலும் உம்முடைய தூய சமூகத்தினராக எங்களை நாங்கள் ஒருமுகப்படுத்தவும், உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் ஈவாக எங்களுடைய வாழ்விற்கு தந்திருப்பதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். நாங்கள் கடந்து வந்த வாழ்வின் பாதைகளில் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விற்கும் போதுமானவராக இருந்து உமது நிறைவான பிரசனத்தால் நீர் எங்களை காத்து வழிநடத்தி இருக்கின்ற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, உம்மை துதித்து ஸ்தோத்தரிப்பது எங்களுடைய வாழ்விற்கு இன்பமானதாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தினராக துதிகளோடு ஸ்தோத்திரங்களோடு நாங்கள் கடந்து வருகின்ற போதும் ஆண்டவருடைய நிறைவான பிரசனத்தை இவ்வாரதின் வாயிலாக நாங்கள் கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் தூய ஆவியானுடைய தூய வழிநடத்துதலை நாங்கள் அனுபவமாக கண்டுகொள்ள ஆண்டவர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரை வாரதன் வாயிலாக நாங்கள் ஒருமித்து உடைய திருநாமத்தை மையப்படுத்துவதற்குரிய கிருபைகளை தந்து ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மீட்பரிசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் பாமாலைகளில் 251வது பாமாலையை பாடுவோம். உன்னதமான ஸ்தலத்தில் மா ஆழமுள்ள இடத்தில் கர்த்தாவே நீர் இருக்கிறீர், எல்லாவற்றையும் பார்க்கிறீர் என்கின்ற 251வது பாமாலையினை நாம் பாடுவோம். உன்னதமான ஸ்தலத்தில் மாழமுள்ள இடத்தில் கர்த்தாவே நீர் இருக்கிறீர், எல்லாவற்றையும் பார்க்கிறீர். என் அந்தரங்க எண்ணமும் உமக்கு நன்றாய் தெரியும். என் சுக துக்கம் முன்னமே நீ அறிவீர் என் கர்த்தரே. வானத்துக்கேறி போயினோம், பாதாளத்தில் இறங்கினோம், அங்கெல்லாம் நீரீரோக்கிரி தப்பாமல் கண்டு பிடிப்பி. காரீருளில்
நாளும் தேவரே அங்கென்னை சூழ்ந்திருக்கிறீ. ஆராய்ந்து என்னை சோதியும் சீர்கேட்டை நீக்கீரட்சியும் நல்வழி தவறாமலே நடத்தும் எந்தன் கர்த்தரே. ஆமென். நாம் அனைவரும் சங்கீதங்களில் 16வது சங்கீதத்தை முறையாக படிப்போம். For our responsive reading, let us read responsively Psalm 16. தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ரா காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது. என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. நாம் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். Let us affirm our faith through the apostolic creed. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்திறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோழ்ந்து எழுந்தருளினார். பரமண்டத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது வாசலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பசுவாங்குடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொடர்ந்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த இந்த மன்றாட்டினை நாம் ஏறெடுப்போம். லெட் us say the Lord's Prayer. பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வசனங்கள் வரை. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார்.
அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேதபாடம் வாசித்தாயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Today's Bible reading is taken from Matthew chapter 15 verses 21 to 28. I repeat, Matthew chapter 15 verses 21 to 28. Then Jesus went thence and departed into the coast of Tyre and Sidon. And behold, a woman of Canaan came out of the same coast and cried unto him, saying, Have mercy upon me, O Lord, thou son of David. My daughter is grievously vexed with the devil. But he answered her not a word. And his disciples came and besought him, saying, Send her away, for she crieth after us. But he answered and said, I am not sent but unto the lost sheep of the house of Israel. Then came she and worshipped him, saying, Lord, help me. But he answered and said, It is not meet to take the children's bread and to cast it to dogs. And she said, Truth, Lord, yet the dogs eat the crumbs which fall from their master's table. Then Jesus answered and said unto her, O woman, great is thy faith. Be it unto thee even as thou wilt. And her daughter was made whole from that very hour. Praise be to God. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். மகா மேன்மையும் மகத்துவம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளினிலும் உமது தூய சமூகத்தினராக எங்களை ஒருமுகப்படுத்தி உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவதற்குரிய நற்கிருபைகளை எங்களுடைய வாழ்விற்கு நிறைவாக அருளி செய்திருக்கின்ற தயவிற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்ற சுவாமி. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்கின்றவனமாக உமது நாமம் தரிப்பிக்கப்பட்டவர்களாக உமது பிள்ளைகளாக வாழ்வதற்குரிய நற்கிருபைகளை ஆண்டவர் ஈவாக எங்களுடைய வாழ்விற்கு அருளி செய்திருக்கின்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் கடந்து வந்த வாழ்வின் பாதைகளில் ஆண்டவர் தமது நீதியின் வலக்கரங்கொண்டு எங்களை தாங்கி சுமந்து தப்புவித்து வழிநடத்தியிருக்கின்ற தயவுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உமது சுத்த கிருபையாக இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. உமது எல்லையில்லாத கிருபைகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களுடைய வாழ்வினில் ஈவாக தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது சமூகத்திலிருந்து நாங்கள் வாழ்வின் பாதையினில் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் நல்ல ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கின்ற இவ்வேளையிலும் எங்களுடைய வாழ்வின் இயல்பான நிலைமையையும் உமது சமூகத்திலே நாங்கள் ஆய்ந்து பார்க்கவும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சங்கீதக்காரன் விண்ணப்பிப்பதைப் போல, ஆண்டவரே, நீர் எங்களிலே கண்ட குறைவுகளையும் குற்றங்களையும் அக்கிரமங்களையும் பாவங்களை மீறுதல்களையும் தயவாக பொறுத்தருளி உம்முடைய திரு இரத்தத்தால் நீர் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி உமக்கு உகந்தவர்களாக வாழ்வதற்கு வேண்டிய நல் ஈவினை ஆண்டவர் இன்னும் தந்து எங்களை நீர் காத்து வழிநடத்தியறல வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே வேண்டி நிற்கின்ற சுவாமி. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற ஒன்றமாக இறை சமூகத்திலிருந்து உண்டாகின்ற இரக்கங்களையும் மன்னிப்பையும் உமது கிருபைகளையும் சொந்தமாக்கி கொண்டவர்களாக நாங்கள் வாழ ஆண்டவர் தொடர்ந்து உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்கின்ற இறைவார்த்தையின் மீது பூரணமான நம்பிக்கை உடையவர்களாக உம்முடைய கிருபாச தண்டைக்கு நாங்கள் கிட்டி சேரவும் உம்மை அப்பா பிதாவே என்று அழைத்து ஆண்டவரே எங்களுடைய துதிகளோடு ஸ்தோத்திரங்களையும் எங்களுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் யாவற்றையும் உடைய திரு சமூகத்தினராக கொண்டு வருகின்ற சுவாமி. ஆண்டவரே, இவ்வேளையிலும் திருச்சபையின் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்விற்கும் ஆண்டவர் போதுமானவராக இருந்து உம்முடைய அதிசயமான அற்புதமான செயல்பாடுகளின் ஊடாக உமது மக்களை நீர் வழிநடத்தி வருகின்ற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது விலகாத அருட்பிரசன்னம் தொடர்ந்து உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டவர்களாக வாழ்வது நிமித்தமாக உண்டாகின்ற நிறைவான நன்மைகளையும்
நல்ல ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொண்ட பிள்ளைகளாக ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்வும் அமைய ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மீது இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்கின்ற ஒன்றமாக ஆண்டவரால் உண்டாகின்ற சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த குடும்பங்களாக ஒவ்வொரு குடும்பங்களும் உம்மில் தலை தோங்குகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இவ்வேளையிலும் வயதிப பெற்றோருக்காக இறை சமூகத்தில் வேண்டி நிற்கின்றோம். உமது உன்னத பலத்தால் உமது பிள்ளைகளை ஆண்டவர் தொடர்ந்து இடைகட்டி காத்து வழிநடத்துகின்ற அனுபவங்களை காண உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்கின்றோனமாக உம்மிலே உமது பிள்ளைகள் பலன் கொள்ளுகின்ற அனுபவங்களை தொடர்ந்து காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பற்பல நிலைமைகளிலே பணிகளை செய்து வருகின்ற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். அரசு துறைகளிலும் தனியார் துறைகளிலும் இன்னும் தங்களுடைய சொந்தமான தொழில்களில் வியாபாரங்களில் என உழைத்து வருகின்ற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டோர் பலப்படுத்தவும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்கின்றனமாக பாக்கியமும் நன்மை நிறைந்த அனுபவங்களை தங்களுடைய பணிவாழ்வின் சூழலிலே உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கண்டுகொள்ளவும் அனுகூலமான சூழ்நிலைகளை ஒவ்வொருடைய வாழ்விற்கும் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்து காத்து வழிநடத்தியல்ல வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பல்வேறு நிலைகளிலே தங்களுடைய இல்லங்களில் இருந்தவர்களாக தங்களுடைய கடமைகளை செய்கின்ற தமது மக்களுக்காகவும் இன்னும் பல்வேறு நிலைகளிலே தங்களுடைய கடமைகளை தொடர இயலாமல் இருக்கக்கூடிய மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே ஒவ்வொருடைய வாழ்விற்கும் போதுமானவராக இருந்து உமது பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் உம்மால் சந்திக்கப்படுகின்ற அனுபவங்களை தொடர்ந்து காணவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இல்லங்களில் ஆண்டவர் ஈவாக தந்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கின்றோம். பாலர் பிணிகளுக்கும் தீமைகளுக்கும் உமது பிள்ளைகளின் விலைக்கு பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. கல்வி பயின்று வருகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் அருளுகின்ற விசேஷ ஞானமும் ஆண்டவரே சுகமும் பலனும் உமது பிள்ளைகளுடைய வாழ்விற்கு போதுமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். புதிய கல்வி சூழல் தமது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமானதாக அமைந்திட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கர்த்தர் ஞானத்தை தருகின்றார், அவருடைய வாய் நின்று அறிவும் புத்தியும் வருகின்றனமாக ஆண்டவர் தருகின்ற நல்ல ஞான நன்மைகளை சொந்தமாக்கி கொண்ட பிள்ளைகளாக தங்களுடைய கல்வியிலே சிறந்து விளங்குகின்ற அனுபவங்களை காணவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, திருச்சபையின் இளைஞர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இளமை காலத்தில் ஆண்டவருக்கு பிரியமான பாதையிலே மது பிள்ளைகள் வழிநடக்கின்ற அனுபவங்களை காண உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தங்களை குறித்த ஆண்டவருடைய திருவுள்ள சித்தம் இன்னது என்பதை அறிந்தவர்களாக ஆண்டவரை உம்முடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கின்றவர்களாக மது பிள்ளைகள் தங்களை அர்ப்பணித்து செயல்படுகின்ற அனுபவங்களிலும் வளர்ந்தோங்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உயர் கல்விக்கெனவும் உயர் பணி வாய்ப்புகளுக்கெனவும் முயற்சிகளை மேற்கொள்ளுகின்ற மது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே அவருடைய வாழ்விற்கு போதுமானவராக இருந்து அனுகூலமான சூழ்நிலைகளை மது பிள்ளைகளுடைய வாழ்விற்கு கொடுத்து ஆண்டவர் காத்து வழி நடத்தியற வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பற்பல நிலைமைகளிலே எங்களுடைய தேசத்தின் பல்வேறு பகுதியிலும் உலகின் பல்வேறு பகுதியிலுமாக வாழுகின்ற மது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நாளுக்குரிய நன்மைகளை நல்ல ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இவ்வேளையிலும் உலகமெங்கிலும் பரவியிருக்கிற நம்முடைய திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கெங்கெல்லாம் மக்கள் கூடியுமே ஆராதிக்கின்றனரோ அங்கெங்கெல்லாம் உடைய நிறைவான ஒரு பிரச்சனத்தை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சமஸ்தமும் உம்மை சேவிக்கும் என்கின்ற ஒன்றமாக உமது முழு படைப்பும் உம்மை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக உம்மை பணிந்து கொள்வதற்கு ஏதுவாக வழிநடத்தப்பட ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறப்பாக இந்திய மது திருச்சபைகளுக்காக மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸ்க்காக எங்களுடைய பேராயிருக்காக மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸ் வாயிலாக நடைபெற்று வருகின்ற எல்லா விதமான துறை சார்ந்த பணிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் தாமே எல்லா துறைகளையும் மென்மேலும் ஆசீர்வதிக்கவும் ஒவ்வொரு திருச்சபைகளும் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கின்ற வண்ணமாக செயல்படுகின்ற அனுபவங்களை காணவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, திருச்சபையின் வாழ்வில் செய்து வருகின்ற உம்முடைய கிருபைகளுக்காக உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, திருச்சபையின் சபை செயற்குழுவிற்காக ஒவ்வொரு கிளை சங்கங்களுக்காக ஒவ்வொருடைய கரங்களிலும் ஆண்டவர் தந்திருக்கின்ற பொறுப்புகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இறை நாமத்திற்கு மகிமை சேர்க்கின்றோனமாக உமது பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து அமைந்திட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் ஒவ்வொரு கிளை சங்கங்களின் ஊழியங்களையும் ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிக்கவும் அதன் மூலமாக அநேகர் பயன்பெறுகின்ற அனுபவங்களை காணவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவர் உம்முடைய திருச்சபையானது இன்னும் வளர்ந்தோங்க நீர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ரட்சிக்கப்படுகின்றவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்னமாக ஆண்டவருடைய ஒத்தாசையோடு தூய ஆவியானுடைய வழிநடத்துதலோடு உம்முடைய திருச்சபையானது இன்னும் வளர்ந்தோங்க ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இன்னும் எங்களுடைய தேசமெங்கிலும் பல்வேறு நிலைமைகளிலே நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்றோம். பல்வேறு மிஷனரி சங்கங்களின் மூலமாக நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காக
பல்வேறு தொண்டு நிறுவனங்களின் மூலமாக நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காக, பல்வேறு தனிநபர்களின் மூலமாக நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பற்பல மொழிகளை பேசுகின்ற பல்வேறு விதமான கலாச்சார பின்னணியுடைய மக்கள் மத்தியிலே நடைபெறுகின்ற எல்லா ஊழியங்களையும் ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதிக்கவும், அதன் மூலமாக ஆண்டவரே எம் தேச மக்கள் அனைவரும் உமது அன்பிற்கு நேராக வழிநடத்தப்பட, உம்மை தங்களுடைய வாழ்வின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, சிறப்பாக வேளையிலும் என்னுடைய தேசத்தை ஆளுகின்ற தலைவர்களுக்காக, தேசத்தில் ஒரு அதிகாரம் வைக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். தேசத்திலே அமைதியும் சமாதானமும் நீதியும் நிலைநாட்டப்படுவதற்கு வேண்டிய கிருபைகளை ஆண்டவர் தந்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தேசத்தின் எளிய மக்களுடைய நலன்கள் பேணி பாதுகாக்கப்படுகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை, சிறப்பாக தேசம் சந்தித்து வருகின்ற பொருளாதார நெருக்கடியான சூழல்களுக்காக ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவர் தாமே என்னுடைய தேசத்தின் வாழ்விற்கு தேவையான க்ஷேமத்தையும் நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை, நாங்கள் வாழுகின்ற இந்த மும்பை பட்டணத்திற்காக, மகாராஷ்டிரா மாநிலத்திற்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த பட்டணத்தின் செயல்பாடுகளையும் இம்மாநிலத்தின் செயல்பாடுகளையும் ஆண்டவர் தாமே மென்மேலும் ஆசீர்வதித்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவர், என்னுடைய தேசத்தின் ஒவ்வொரு மாநிலங்களிலும் உம்முடைய ஆளுகை நிறைவாக தங்கியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தேசத்தின் எல்லை பகுதிகளுக்காக ஜெபிக்கின்றோம். தேசத்தின் எல்லை பகுதிகளிலே சமாதானத்தையும் ஆண்டவர் கட்டளிட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அனைத்துலக நாடுகளோடு நல்லுறவு பூண்டு வாழுகின்ற காலங்களை எங்களுடைய தேசத்தின் வாழ்விலே ஆண்டவர் தொடர்ந்து கட்டளிட வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, மாறி வருகின்ற இயற்கையின் சூழ்நிலைகள் இவைகள் எல்லாவற்றை நாங்கள் ஆண்டவரே காண்கின்ற போது உமது வார்த்தைகளினுடைய உறுதி தன்மையும், ஆண்டவரே உமது வார்த்தைகளுடைய நிறைவேறுதலையும் படிப்படியாக நாங்கள் உணர்கின்ற அனுபவங்களை எங்களுடைய வாழ்வுக்கு நீ தருகின்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவ்வுலகினில் நாங்கள் வாழுகின்ற போது ஆண்டவரே, உமக்கு உகந்தவர்களாக, உமக்கு உரியவர்களாக நாங்கள் வாழவும், ஆண்டவரே பிறரையும் உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, நித்திய வாழ்வின் மீது நல் நிச்சயமுடையவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து வாழ ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இவ்வேளையிலும் பல்வேறு விதமான விண்ணப்பங்களோடு, வேண்டலோடு, எதிர்பார்ப்புகளோடு இவ்வாரதனிலே பங்கு பெற்றிருக்கின்ற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். வாழ்வின் பாதையினில் தேவையான எல்லா விதமான நன்மைகளையும் கிருபைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் ஆண்டோர் பரத்திருந்து தந்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்கின்றோமாக ஆண்டவரை சார்ந்து உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாழ்வில் முன்னேறி செல்ல கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உங்களுடைய ஆளுகைக்குள்ளதாக பூர்ணமாக எங்களை தொடர்ந்து அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற சுவாமி. ஆசீர்வதியும் மீட்பரிசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த தினத்தை காண்போர் மிஸ் பிரிசில்லா துரை 24th ஆகஸ்ட், மிஸ்டர் ஐ ஜெயக்குமார் 28th ஆகஸ்ட், மிஸ்டர் சிரில் ஜோயல் தேவாசிர் 28th ஆகஸ்ட், மிஸ்டர் பிரேம்குமார் ஜார்ஜ் 28th ஆகஸ்ட். இவ்வாரத்திலே தங்களுடைய பிறந்த தினங்களை காணும் திருச்சென் பிள்ளைகளை திருச்சென் சாவிலே வாழ்த்துகின்றோம், இறையாசி கூறுகின்றோம். ஆண்டவர் தாமே இந்த புதிய ஆண்டினை தமது பிள்ளையுடைய வாழ்விற்கு புதிய நன்மைகளும் புதிய நல்ல ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஆண்டாக அமைத்து கொடுக்க தொடர்ந்து நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றி கொள்வோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசி வந்திறங்குமே, கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம்,
கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமணி கரங்களை நாம் பற்றி கொள்வோம் கைவிடா காத்திடும் பரமணி கரங்களை நாம் பற்றி கொள்வோம். வாழ்வின் அனைத்து நன்மைகளுக்கும் அனைத்து நல்ல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் இடமாக திகழ்கின்ற அன்பின் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இவ்வாரத்தில் தங்களுடைய பிறந்த தினத்தை காண்கின்ற திருச்சென் பிள்ளைகளுக்காக இறை சமூகத்தில் வேண்டி நிற்கின்றோம். ஆண்டவர் கடந்த ஆண்டு முழுவதும் தம்முடைய நன்மைகளின் ஊடாக நற்கிருபைகளின் ஊடாக உமது பிள்ளைகளை நீர் வழிநடத்தி வந்திருக்கின்ற தயவுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கின்றது என்கின்றோனமாக ஆண்டவர் ஈவாக தருகின்ற இந்த புதிய ஆண்டு தமது பிள்ளையுடைய வாழ்விற்கு புதிய நன்மைகள் புதிய நல்ல ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஆண்டாக அமைந்திட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது என்கின்றோனமாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் உம்மில் பூர்ணமான நம்பிக்கை கொள்வதைப் போல ஆண்டவரே இறை சமூகத்திலிருந்து உண்டாகின்ற நிறைவான நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் இப்புதிய ஆண்டிலே உமது பிள்ளைகள் வாழ்வின் பாதையில் சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். திருச்சபையாக வேளையிலும் உமது பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வித்து ஜெபிக்கின்ற போது நல் மீட்பரே நீர் உமது பிள்ளைகளிலே பிரசன்னராகி உமது மக்களை ஆசீர்வித்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மீட்பரே இயேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் பாமாலைகளில் 326வது பாமாலையினை பாடுவோம். ரட்சா பெருமானை பாரும் புண்ணிய பாதமண்டினோம் சுத்தமாக்கி சீரை தாரும் தேடி வந்து நிற்கிறோம் என்கின்ற 326வது பாமாலையினை நாம் பாடுவோம். ரட்சா பெருமானை பாரு புண்ணிய பாதம் மண்டினோ சுத்தமாக்கி சீரை தாரு தேடி வந்து நிற்கிறோ இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ மேய்ப்பன் போல முந்தி சென்றோ பாதுகாத்தும் வருவி ஜீவ தண்ணீரண்டையோ ஏழை பார செய்குவி இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பி இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பி நீதி பாதை தவறாமல் நேசமாய் நடத்துவி மோசம் பயமுமில்லாமல் தங்க செய்து தாங்குவி இயேசுநாதா இயேசுநாதா ஒரு போதும் கைவிடி இயேசுநாதா இயேசுநாதா ஒரு போதும் கைவிடி ஜீவ காலவரியந்தோ மேய்க்கும் காத்தும் வருவி பின்பு மோட்ச பேரானந்தோ தந்து வாழ
வாழச் செய்குவி. இயேசுநாதா இயேசுநாதா ஊழி காலம் வாழ்விப்பி. இயேசுநாதா இயேசுநாதா ஊழி காலம் வாழ்விப்பி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே, இந்நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 15வது அதிகாரத்தின் 28வது வசனம். மேத்யூ சாப்டர் 15 verse 28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார். இருந்தவனமாகவே தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மகா மேன்மையும் மகத்துவம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம் தூய சமூகத்துக்கு நேராக எங்களை நாங்கள் ஒருமுகப்படுத்தி உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தவும் உமது திருவார்த்தைகளை சிந்திக்கவும் ஆண்டவரின் நாளிலும் கிருபை செய்திருக்கின்ற தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவ்வேளையிலும் உமது வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களுடைய அகக்கண்களை திறந்து நீர் எங்களோடு இடைபடுகின்ற அனுபவங்களை நாங்கள் காணவும், சத்தியத்தின் பாதையிலே சத்திய ஆவியானவர் எங்களை வழிநடத்தவும், நீர் எங்களோடு பேசுகின்ற அனுபவங்களை நாங்கள் காணவும், இந்நாளுக்குரிய சிந்தனைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்றும் ஜெபிக்கின்றோம். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே, மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 15வது அதிகாரத்தின் 28வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். இத்திருமறை பகுதியினில் ஆண்டவர் இயேசு கானானிய பெண்மணியினுடைய விசுவாசத்தை வெகுவாக பாராட்டி அவளுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கின்ற அனுபவத்தை நாம் காண்கின்றோம். திருமறையினில் ஆண்டவரால் பாராட்டப்பட்டவர்கள் என்பவர்கள் வெகு சிலராகவே அமைகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களில் ஒருவராக திகழ்கின்ற கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை ஆண்டவர் வெகுவாக பாராட்டுகின்றார் என்று சொல்லுகின்ற போது, இவ்விசுவாசம் எத்தகையது என்பது சிந்தனைக்கு உகந்ததாக அமைகின்றதாக இருக்கின்றது. திருமறையினில் விசுவாசம் என்பது மனித வாழ்வினில் செயல்படுகின்ற கடவுளுக்கு மனுமக்களின் மறுமொழியாக விசுவாசம் அமைகின்றதாக இருக்கின்றது. இந்த விசுவாசத்தை நம்மில் துவங்குகின்றவரும் நிறைவு செய்கின்றவரும் ஆண்டவரே என்பதை திருமறை வலியுறுத்துவதோடு, இவ்விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்பதையும் திருமறை போதிப்பதோடு, இவ்விசுவாசத்தினாலே நாம் உலகத்தை ஜெயிக்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்றும் திருமறை போதிக்கின்றது. ஆக இவ்விசுவாசத்தை ஆண்டவர் இங்கே கானானிய பெண்மணியின் வாழ்வினில் கண்டு அதனை ஆண்டவர் வெகுவாக பாராட்டுகின்றார் என்று சொல்லுகின்ற போது, ஆண்டவர் இந்நாளினில் நமது வாழ்வினில் எதிர்பார்க்கின்ற விசுவாசம் எத்தகையது, அல்லது கானானிய பெண்மணியின் வாயிலாக ஆண்டவர் நமக்கு கற்பிக்கின்ற காரியங்கள் என்ன என்று நாம் சிந்திக்கின்ற போது, நமது விசுவாசமானது இறை அன்பின் வெளிப்பாடாக அமைய வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். ஏனெனில்
மத்தேயு 15வது அதிகாரத்தின் 22வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் என்று நாம் காண்கின்றோம். ஆக தனது மகளின் வாழ்வினில் ஏற்பட்டிருக்கின்ற பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு வாஞ்சிக்கின்ற இப்பெண்மணியானவள் ஆண்டவர் இயேசுவை நாடி வருகின்றாள் என்று சொல்லுகின்ற போது, அவள் தனது மகள் பால் அன்பு கூறுகின்றவளாகவும் அன்பின் பிரதிபலிப்பாக ஆண்டவரை நாடுவதையும் அவளுடைய விசுவாசமானது வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். மேலும் ஆண்டவர் இயேசு இப்பெண்மணியினுடைய விசுவாசத்தை ஏற்று வெகுவாக பாராட்டி சுகமளிக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது, இவ்விசுவாசமானது ஆண்டவர் இயேசுவின் இறைப்பணி நாட்களில் அவர் இறைமக்களிடையே கண்ட விசுவாசத்தினின்று வேறுபட்டதாகவும் சிறப்புக்குரியதாகவும் அமைந்திருந்ததாக ஆண்டவர் காணுகின்றதை நாம் திருமறையின் வாயிலாக அறிகின்றோம். ஏனெனில் மத்தேயு 15வது அதிகாரத்தின் 1 முதல் 20 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கின்ற போது, அங்கே பரிசேய சமூகத்தினுடைய மாய்மாலமான மாறுபாடு மிக்க வாழ்வினை ஆண்டவர் கடிந்துரைக்கின்ற அனுபவங்களை நாம் காண முடிகின்றது. மேலும் பரிசேய சமூகமானது ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற உண்மையான விசுவாசத்தை அன்பின் செயல்பாடுகளின் வாயிலாக செயல்முறைப்படுத்துவதற்கு மாறாக பாரம்பரியங்களாலும் சடங்காச்சாரங்களாலும் ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக வாழ்வதற்கு முயற்சிக்கின்ற சமூகமாக மாறியிருப்பதை கண்டு ஆண்டவர் அவர்களை கடிந்துரைக்கின்றதை நாம் அங்கே அறிகின்றோம். சிறப்பாக மத்தேயு 15வது அதிகாரத்தின் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார் என்று நாம் காண்கின்றோம். ஆக தீர்க்கன் ஏசாயா தனது காலத்தில் இறைமக்களை கடிந்துரைத்த அதே அனுபவம் இன்று இயேசுவின் காலத்தினிலும் நிகழுகின்றதை கண்டு ஆண்டவர் இயேசு ஏசாயா தீர்க்கதரிசியை மேற்கோள் காட்டி தனது காலத்தில் வாழுகின்ற மக்களை எச்சரிக்கின்ற அனுபவத்தை நாம் அங்கே காண்கின்றோம். மேலும் உண்மையான விசுவாசம் என்பது உள்ளத்தின் உணர்வுகளோடு இணைந்ததாக உள்ளத்திலிருந்து புறப்படுகின்றதாக அமைய வேண்டும். அது உள்ளத்திலிருந்து எழுகின்ற தீய குணாதிசயங்களை அகற்றி நற்குணாதிசயங்களாக வெளிப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் இறைமக்களுடைய வாழ்விலே எதிர்பார்க்கின்றதையும் இத்திருமறை பகுதியானது எடுத்து கூறுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவர் இயேசு இங்கே கானானிய பெண்மணியினுடைய விசுவாசத்தை வெகுவாக பாராட்டி அவளது மகளுக்கு வேண்டிய சுகத்தை அருளி செய்கின்றார் என்று சொல்லுகின்ற போது, இங்கே பெண்மணியினுடைய விசுவாசமானது அன்பின் செயல்பாடாக
அமைகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். இவ்வன்பின் செயல்பாடு என்பது புறம் சார்ந்த ஒன்றாக அல்லாமல் வாழ்வின் அகம் சார்ந்த ஒன்றாக அமைகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். தனது மகளின் வேதனையை தனது வேதனையாக ஏற்றவராகவும் தனது பகுதியினில் வந்திருக்கின்ற ஆண்டவரை அறிந்தவளாக அவரை நாடி சென்று தனது மகளுக்காக விண்ணப்பித்தல் என்பதுவும் ஆண்டவர்பால் அவள் கொள்ளுகின்ற அன்பினையும் அது வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு வந்திருக்கின்ற ஆண்டவர் இயேசுவை அறிந்தவளாக அவர்பால் அன்பு கொள்ளுகின்றவராக இப்பெண்மணியானவள் கடந்து சென்று அவர் மூலமாக தனது மகளுக்கான சுகத்தை நாடுகின்ற அனுபவம் என்று சொல்லுவது அவளுடைய விசுவாசத்தின் சிறப்பாக மாறுகின்றதை நாம் காண்கின்றோம். சடங்காச்சாரங்களால் பாரம்பரியங்களாலும் கட்டுண்டு கிடக்கின்ற இறை சமூகத்தின் நடுவினில் அந்நிய சமயத்தவர் ஒருவர் அல்லது அந்நிய சமூகத்தவர் ஒருவர் ஆண்டவர் இயேசுவை அறிந்தவளாகவும் அவரில் அன்பு கூறுகின்றவளாகவும் கடந்து வந்து தனது விசுவாசத்தை வெளிப்படுத்துதல் என்பது இங்கே ஆண்டவரால் வெகுவாக பாராட்டப்படுகின்றதாக அமைகின்றதை காண்கின்றோம். இன்று நாம் வாழுகின்ற சூழலில் ஆண்டவரை அறிந்தவர்களாக இருக்கின்ற நம்முடைய வாழ்வினில் ஆண்டவர்பால் நாம் கொள்ளுகின்ற விசுவாசம் நம்முடைய அன்பின் செயல்பாடுகளால் வெளிப்படுகின்றதா என்பதை எண்ணி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அல்லது புறம்பான செயல்பாடுகளின் வாயிலாக பாரம்பரியமான செயல்பாடுகளின் வாயிலாக ஆண்டவரிடத்தில் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கு முற்படுகின்றவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்ற போது இப்பெண்மணியினுடைய விசுவாசத்தை ஆண்டவர் வெகுவாக பாராட்டுகின்றார் என்று சொல்லுகின்ற போது அல்லது இப்பெண்மணியினுடைய விசுவாசமானது ஆண்டவரின் பார்வையினில் ஏற்புடைய விசுவாசமாக அமைகின்றது என்று சொல்லுகின்ற போது அந்த விசுவாசமானது ஆண்டவருடைய ஆளுகையை அவள் மீது ஏற்பதாக அமைகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஏனெனில் மத்தேயு 15வது அதிகாரத்தின் 25வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் என்று நாம் காண்கின்றோம். ஆக இங்கே ஆண்டவர் இயேசுவை பணிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு இப்பெண்மணியினுடைய விசுவாசமானது வளர்ச்சி வருகின்றது என்று சொல்லுகின்ற போது அது அவளுடைய விசுவாசமானது ஆண்டவருடைய ஆளுகையை தன் மீது ஏற்கின்றதாக அமைகின்றதை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். தனது மகளின் மீது அன்பு கூறுகின்றவளாக அவரது நலத்தை நாடுகின்றவராக ஆண்டவர் இயேசுவை நாடி வந்து அவர்பால் அன்பு கூர்ந்து அவர் வாயிலாக உண்டாகுகின்ற சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக முற்படுகின்ற இந்த பெண்மணிக்கு ஆண்டவர் எந்த பதிலுரையும் சொல்லாததை தொடர்ந்து சீடர்கள் அவரை இவளை அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொண்டபோது ஆண்டவருடைய மறுமொழியானது 24வது வசனத்திலே அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல வென்றார் என்று நாம் காண்கின்றோம். தன்னுடைய ஊழியம்
என்று சொல்லுவது இஸ்ரவேல் சமூகத்தினருக்கு மாத்திரம் உரியது என்று சொல்லுகின்ற நிலைப்பாடு உடையதைப் போல ஆண்டவருடைய பதிலுரையானது அமைகின்ற போது, இங்கே இப்பெண்மணியானவள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். 22வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் என்று நாம் காண்கின்றோம். தன்னை பின்தொடர்ந்து வந்து கூப்பிடுகின்றவளாக செயல்படுகின்ற இப்பெண்மணியானவள் இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்து அவரை பணிந்து கொண்டாள் என்று நாம் காணுகின்ற போது, அவரை ஆராதிக்கின்றவளாக அவள் மாறுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவர் இயேசுவின் பணிவாழ்வு என்று சொல்லுகின்ற போது அது எல்லா மக்களையும் உள்ளடக்கியதாக அமைகின்றதாக இருக்கின்றது என்பதை தொடர்ந்து ஆண்டவருடைய அருட்பணியானது வெளிப்படுத்துகின்றதை நாம் காண்கின்றோம். தனது இறைப்பணியை இஸ்ரவேல் சமூகத்தோடு மாத்திரம் நிறைவு செய்கின்றவராக ஆண்டவர் இயேசு அமையாமல் தேவையில் இருக்கும் அனைத்து சமூகத்தினருக்கும் நன்மைகளை அருளி செய்கின்றவராக செயல்படுகின்றவராக இருக்கின்றார் என்பது கிறிஸ்தவ நற்செய்தியாக அமைகின்றதாக இருக்கின்றது. மேலும் ஆண்டவர் இயேசுவின் இப்பதிலுரையானது அன்று நிலவிய சமூக வேறுபாட்டை வெளிப்படுத்துவதாக அமைவதோடு மாத்திரமல்லாமல் அச்சமூக வேறுபாடுகளையும் கடந்து ஆண்டவர் செயல்படுகின்றவராக இருக்கின்றார் என்பதையும் வலியுறுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். மேலும் எத்தகைய சமூக பின்னணிய உடையவராக இருந்தாலும் ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோர் அவர் அளிக்கும் நன்மைகளுக்கு உகந்தவராக மாறுகின்றவர்களாக இருக்கின்றனர் என்பதையும் இப்பெண்மணியின் விசுவாசமானது வலியுறுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே, இன்று நாம் வாழுகின்ற சூழலில் இப்பெண்மணியைப் போல ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொள்ளுகின்ற அனுபவம் நம்முடைய வாழ்வினில் உண்டா என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். வாழ்வினில் கடினமான சூழ்நிலைகளை சந்திக்கின்ற வேளைகளிலும் வாழ்வில் போராட்டமான அனுபவங்களை சந்திக்கின்ற வேளைகளிலும் ஆண்டவரையும் அவருடைய சமூகத்தையும் நாடுகின்றவர்களாக இருக்கின்றோமா? அல்லது நமது உதவிக்காக வேறு காரியங்களை நாடுகின்றவர்களாக இருக்கின்றோமா என்பதையும் நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். சங்கீதக்காரன் கூறுவதைப் போல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்வதைப் போல, வாழ்வினில் நெருக்கப்படுகின்ற காலங்களில் நாம் ஆண்டவரை நெருங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து உண்டாகுகின்ற உதவிக்காக விண்ணப்பிக்க நாம் ஆண்டவருடைய சமூகத்தினில் உதவிக்காக நாம் விண்ணப்பிப்பதின் வாயிலாக நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்ற அனுபவம் என்பது நம்முடைய வாழ்வில் உண்டா என்பதையும் நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக இப்பெண்மணியினுடைய விசுவாசமானது ஆண்டவருக்கு ஏற்புடைய
விசுவாசமாக அறியப்படுகின்றது என்று சொல்லுகின்ற போது இவ்விசுவாசமானது அவளது தாழ்மையினில் வெளிப்படுகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். அதனை மத்தேயு 15வது அதிகாரத்தின் 27வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள் என்று நாம் காண்கின்றோம். ஆக இங்கே ஆண்டவர் இயேசு இக்கானானிய பெண்மணியினுடைய விசுவாசத்தை தனக்கு ஏற்புடைய விசுவாசமாக கண்டு அவளை பாராட்டுகின்றாள் என்று சொல்லுகின்ற போது, அவளது விசுவாசமானது ஆண்டவர் இறைமக்களின்பால் எதிர்பார்க்கின்ற குணாதிசயத்தை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று கூறிய ஆண்டவரின் பதிலுரைக்கு மறுமொழியாக, நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள் என்று சொல்லுகின்ற போது, இப்பெண்மணியானவள் ஆண்டவரின் ஆளுகையை பூரணமாக தன்னுடைய வாழ்வினில் ஏற்படுவதோடு மாத்திரமல்லாமல் இறைமக்களின் சமூகத்தில் தான் ஒருவராகவும் அச்சமூகத்தினில் கடைநிலையினில் வாழுகின்ற ஒருவராகவும் தன்னை வெளிப்படுத்தி ஆண்டவரிடத்தில் உண்டாகுகின்ற விடுதலைக்காக விண்ணப்பிக்கின்றதை காண்கின்றோம். அது ஆண்டவர் இறைமக்களுடைய வாழ்வினில் எதிர்பார்க்கின்ற குணாதிசயத்தை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை காண்கின்றோம். அதைத்தான் மீகா தீர்க்கதரிசி குறிப்பிடுகின்ற போது, உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இங்கே இக்கானானிய பெண்மணியினுடைய விசுவாசமானது ஆண்டவரால் அவருக்கு ஏற்புடைய விசுவாசமாக அங்கீகரிக்கப்படுகின்றது என்று சொல்லுகின்ற போது, அவ்விசுவாசமானது தாழ்மையை தரித்ததாக அமைகின்றதை நாம் காண்கின்றோம். இன்று கிறிஸ்துவின் மீது விசுவாசம் கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்வின் அனுபவமானது எப்படிப்பட்டதாக அமைகின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். இக்கானானிய பெண்மணியைப் போல ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்மைப்படுத்துகின்ற அனுபவம் என்பது நம்முடைய வாழ்வினில் உண்டா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஏனெனில் பரலோக ராஜ்யத்தின் தன்மையை உள்ளடக்கிய விசுவாசம் என்று சொல்லுகின்ற போது, அது தன்னை தாழ்த்துகின்றவர்களை உயர்த்துகின்றதாகவும் பிந்தினோரை முந்தினோராக மாற்றுகின்றதாகவும் அமைகின்றதாக இருக்கின்றது. ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இக்கர்த்தருடைய நாளினிலும் ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்ற போது, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை எண்ணி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்று நம்முடைய விசுவாசம் நமது வாழ்விற்கான நீதியாக எண்ணப்படுகின்ற அனுபவம் என்பது நம்முடைய வாழ்வில் உண்டா என்பதையும் எண்ணி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆபிரகாமின் விசுவாசம் எவண்ணமாக அவரை ஆண்டவருக்கு ஏற்புடையவராக மாற்றியதோ, அதற்கு இணையாக இக்கானானிய பெண்மணியினுடைய விசுவாசமும் அவளை ஆண்டவருக்கு ஏற்புடையதாக மாற்றுகின்றதாக இருக்கின்றது.
நாம் பிறக்கும் சமூகத்தின் பின்னணியினால் நாம் ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக மாறுவது அல்ல, நாம் கடைபிடிக்கும் பாரம்பரியமான செயல்பாடுகளினால் நாம் ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக மாறுவது அல்ல என்பதையும் திருமறை எடுத்துரைத்து, ஆண்டவர் இயேசுவை விசுவாசிப்பதின் வாயிலாகவே நாம் அவருக்கு ஏற்புடையவர்களாக மாறுகின்றோம் என்கின்ற நற்செய்தியை இந்நாளிலும் நமது வாழ்விற்கு தருகின்றதாக இருக்கின்றது. ஆக இவ்விசுவாசமானது நம் வாழ்வினில் ஆண்டவர் பால் கொள்ளுகின்ற அன்பின் செயல்பாடுகளாக வெளிப்படவும், இவ்விசுவாசமானது ஆண்டவரின் ஆளுகையை ஏற்று உளமாற அவரை ஆராதிப்பதின் வாயிலாக வெளிப்படவும், ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்மைப்படுத்துகின்ற அனுபவத்தின் வாயிலாகவும் வெளிப்பட ஆண்டவர் தொடர்ந்து நம்ம ஒருவருக்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். நாம் அனைவரும் கீர்த்தனைகளில் 197வது கீர்த்தனையினை பாடுவோம். கிஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே, நல்ல கேடகத்தை பிடினி, விசுவாச கேடகத்தை பிடினி என்கின்ற 197வது கீர்த்தனையினை நாம் பாடுவோம். கிஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே, நல்ல கேடகத்தை பிடினி, விசுவாச கேடகத்தை பிடினி. வஞ்சனையாகவே பெயதிட்டுண்டனை, வன்னிக்கனை தோடு தேய்கின்ற வேளையில் நெஞ்சில் படாமல் தடுக்கது நல்ல நிச்சயமான பரிசை அறிந்து நீ. கிஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே, நல்ல கேடகத்தை பிடினி, விசுவாச கேடகத்தை பிடினி. பாவத்தை வெறுக்க ஆபத்தை சகிக்க பக்தியில் தெளிக்கவும், நித்திய ஜீவனை பிடிக்க லோகத்தை ஜெயிக்க திறமை அளிக்கவும். சாவே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று நீ கூவி களிக்கவும், தேவன் உகந்துனை தான் அங்கீகரிக்க செய்யவுமே அது திவ்ய நல்லாயுதம். கிஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே, நல்ல கேடகத்தை பிடினி, விசுவாச கேடகத்தை பிடினி. பண்டையர் அந்த பரிசையினாலல்லோ கண்டடைந்தோ பேரு, நல்ல தொண்டன் ஆபேல் முதலான வைதிகரை தொகுத்துவேறு. விண்டுரகில் பெருகும் தீயணைத்ததும், வீரிய சிங்கத்தின் வாயை அடைத்ததும், கண்டிதமாய் வெற்றி கொண்டதுமாம் பல காரியங்களையும் பாரிது மாஜயம். கிஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே, நல்ல கேடகத்தை பிடினி, விசுவாச கேடகத்தை பிடி.
பரிசை பிடித்திட செயல் மாவேதோ அதின் தோற்றமும் முடிவும் ஏசுபரன் செயல் துணையவர் பாதோ ஏற்றரவணைக்கவே பணிவாக இறந்து மன்றாடி அவர் மூலமாகவே ஆற்றல் செய்தேற்றர ஒளி பரிசுத்த ஆவி உதவியை மேவியடைந்து நீ கிஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடி நீ விசுவாச கேடகத்தை பிடி நீ. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். மகா மேன்மையும் மகத்துவம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளினிலும் உம் தூய சமூகத்தினராக ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒருமுகப்படுத்தி உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தி உம்மை புகழ்ந்து உம்மை ஸ்தோத்தரிக்க உம்மை ஆராதிக்க ஆண்டவர் உதவி செய்த தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளினிலும் எங்களுடைய விசுவாசத்தை உமது சமூகத்திலே நாங்கள் சீர்தூக்கி பார்க்க ஆண்டவர் உதவி செய்த தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவருடைய இருப்பு நிலையை உணர்ந்து பிசாசுகளும் அவரை விசுவாசித்து அவருக்கு நடுங்குகின்றன என்கின்ற அனுபவமுடைய விசுவாசமாக எங்களுடைய விசுவாசம் அல்லாமல் மாறாக ஆண்டவர் மீது கொள்ளுகின்ற எங்களது விசுவாசமானது ஆண்டவரே உம்மை உளமாற நேசிக்கின்ற அனுபவமாக அமைந்திட ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உமீது நாங்கள் கொள்ளுகின்ற விசுவாசமானது உமது ஆளுகையை எங்களுடைய வாழ்வினிலே ஏற்று எங்களை பூரணமாக உமக்கு அர்ப்பணம் செய்வதாக அமைகின்ற அனுபவமாக மாற ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் ஏற்கும் விசுவாசமாக எங்களுடைய விசுவாசம் மாற எங்களை உமக்கு முன்பதாக தாழ்மைப்படுத்துகின்ற அனுபவமுடையவர்களாக வாழ ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்ற சுவாமி. எங்களிலே விசுவாசத்தை துவக்குகின்றவரும் நிறைவு செய்கின்றவராகவும் செயலாற்றுகின்ற ஆண்டவர், உம்மீது கொள்ளுகின்ற விசுவாசத்தினாலே ஆண்டவரை உலக வாழ்வினில் நாங்கள் சந்திக்கின்ற எல்லாவிதமான போராட்ட சூழ்நிலைகளையும் மேற்கொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அந்நேரமே அவள் மகள் சொஸ்தமானாள் என்கின்ற ஒன்றமாக ஆண்டவரே, உம்மீது நாங்கள் கொள்ளுகின்ற விசுவாசத்தின் மூலமாக இந்த உலகினை ஜெயிக்கின்றவர்களாக உம்மை சார்ந்து நாங்கள் வாழ ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. அலகையினால் எங்களுக்கு உண்டாகுகின்ற எல்லா விதமான போராட்டங்களையும் ஆண்டவர் இயேசுவின் மீது கொள்ளுகின்ற விசுவாசத்தின் மூலமாக நாங்கள் மேற்கொண்டு ஜெயம் நிறைந்த வாழ்க்கை வாழ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இவ்வேளையிலும் இவ்வாரத்திலே பங்கு பெற்றிருக்கின்ற உமது மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்ற சுவாமி. ஒவ்வொருடைய விசுவாசத்தையும் ஆண்டவர் வர்த்திக்க செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். புறம்பான சடங்காச்சாரங்களுக்கும் புறம்பான பாரம்பரியங்களுக்கும் உட்பட்டதாக எங்களுடைய வாழ்வு அமையாமல் மாறாக அகம் சார்ந்த விசுவாசமாக, அன்பு கூறுகின்ற விசுவாசமாக, உம்மை ஆராதிக்கின்ற விசுவாசமாக, உமக்கு முன்பதாக எங்களை அர்ப்பணம் செய்கின்ற விசுவாசமாக எங்களுடைய விசுவாசம் தொடர்ந்து வளர்ந்தோங்க
ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து ஆசீர்வதித்து நீர் காத்து வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கின்றோம். தொடர்ந்து உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் காத்து வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கின்றோம். வள்ளுவாதபடி எங்களை காக்கின்ற ஆண்டவர் உம்முடைய நீதியின் வலக்கரங்கொண்டு உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்துகின்ற அனுபவங்களை வாழ்வில் தொடர்ந்து கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கின்றோம். உம்முடைய நன்மைகளை நல்ல ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொருடைய வாழ்விற்கும் அருளி செய்து உமது பிள்ளைகளை நீர் காத்து வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கின்றோம். தொடர்ந்து எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களிலே கொடுக்கின்ற சுவாமி ஆசீர்வதியும் துதியின் மேன்மையாக உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானுடைய திருவுறவும் இன்னும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் நிலைவரமாக தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தந்த